அஸ்ஸலாமு அலைக்கம். இன்றைக்கி ஃபெமி குக்ஸ் அண்ட் வாக்ஸில் பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் ரசம். தேங்காய் பால் ரசம் கேட்க வியடாக இருந்தாலுமே சாப்பிட பக்காவாக இருக்கும். இது சாதாரண மிளகு ரசம் பிடிக்காதவங்களுக்கு கூட இது அவ்வளோ பிடிக்கும். வாங்க ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூடி தேங்காவை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அதை அரைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக அதில் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. வாங்க இப்போது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது இப்போ அரைஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா புழிஞ்சி ஃபஸ்ட்டு தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாம் தேங்காய் பாலில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து அதை இதை மாதிரி இரண்டாம் தேங்காய் பாலில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 3 அல்லது 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் கடுகு கொஞ்சமாக சீரகமும் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நறுக்கின வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வதக்கிடுங்க. அதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது நல்லா ப்ரௌனாக ஆகிடும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. அது கூடவும் கழுவி வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த டைமில் ஒரு 4 இல்லைனா 5 அளவுக்கு பூண்டு பல் எடுத்து அதை தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் ரசத்தில் மிளகை சேர்க்கவே கூடாது. அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம 2வது தேங்காய் பாலில் புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஓரமாக கொதித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா திக்கான ஒரு தேங்காய் பாலை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. அதுவும் ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவி இதை ஒரு 2 மினிட்ஸுக்கு அடுப்பில் வச்சு இறக்கிடுங்க. இன்னும் ஏன் பார்த்துட்டே இருக்கீங்க? போய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதை நாங்கள் மட்டன் கிரேவி கூட வச்சு செம்மையாக சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கம்.